சூரியன் உதிக்கும் பொழுது எழுந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது சூரியனோடு சேர்ந்து வீட்டிற்குள் புகுரும் வாழ்க்கை முறையை கொண்ட நமக்கு இரவிலும் இந்த இயற்கையின் அழகை காணச் செய்த தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றியும் அவரது பங்களிப்பு பற்றியும் நம்மோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் மணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சார், இப்போ எப்பவுமே எல்லாரும் ஜோக் அடிப்போம், எடிசன் மாதிரி யோசிக்கிறேன்னு. நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா எடிசன்னா யாருன்ட்டு? எடிசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப துருத்துருன்னு இருப்பார். ஸோ அவருடைய அது மாதிரி துருத்துருன்னு இருக்கிற பிள்ளைங்கள் எல்லோரும் நம்ம எடிசன் மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி எடிசன் வந்து எதை எடுத்தாலும் ஏன், எதற்கு, எப்படி, ஏன் அப்படின்னு அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவங்க அப்பா கிட்ட வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பார். அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்கிற பிள்ளைங்களை வந்து நம்ம எடிசன் மாதிரி யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் அவர் நடந்த சில இன்சிடென்ட்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு நெருப்பு எப்படி வந்து பரவும், தீ எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வைக்கோல் போரே வந்து கொளுத்தி விடுவார். ஸோ அந்த கொளுத்தி விட்டுட்டு அது எப்படி பரவுது அப்படின்னு பார்ப்பார். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன வித்தியாசமாக யோசிக்கிற பிள்ளைங்களை வந்து நம்ம எடிசன் மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அவருக்கு பின்னால் வந்து பெரிய விஞ்ஞானியாக மாறுறதுக்கு அவருக்கு ஆர்வமாக இருந்தது. ஸோ அதுதான் சார். எடிசனோட பிறந்த காலம் எப்படி இருந்துன்னு சொல்ல முடியுமா? குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தார் அவர்? எடிசன் வந்து ஒரு 1800 18th செஞ்சுரியில் தான் இருந்தார். ஸோ அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து குடிபெயர்வாங்க. ஸோ அப்படி குடிபெயர்றதுனால வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் எடிசனுடைய மூதாதையர்கள்னு சொல்லுவாங்க, தாத்தா, அப்பா, இவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடின உழைப்பாளிகள். அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 157 மைல் வந்து நடந்தே வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி அவங்க கடின உழைப்பு அவங்களுக்கு. அவங்க தாத்தாவும் கடின உழைப்பு இருந்திருப்பார். ஸோ அவங்களுடைய ஆரம்ப காலகட்டம் வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டம் தான். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் வரும்போது யாருமே வந்து ஏற்றுக்கல. ஸோ அது பிறகு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மிலான் அந்த போர்ட்டில் வந்து அவங்க அப்பா வந்து உழைச்சி போர்ட்டை கட்டுறதுக்கு நிறைய நமக்கு இது பண்ணியிருப்பாங்கல்ல, போட் ரெடி பண்ணுறதுக்கு மர வேலைகள் செய்வாங்க. அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா செய்வார். அது செஞ்சு கொஞ்சமாக காசு சேர்த்து இப்போ வந்து ஏழைகள் அப்படின்னா அந்த மர குடிசையில் தான் வாழ்வாங்க. ஸோ அந்த சிமெண்ட் வச்சு வீட்டில் வாழ்கிறவங்களாம் பணக்காரங்க அப்படின்னு. ஸோ அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். ஸோ எடிசன் வந்து பிறந்தது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிமெண்ட் வீட்டில் தான் பிறந்திருப்பார். ஸோ அந்த காலகட்டம் வந்து எடிசன் வந்து ரொம்ப செல்வாக்கான பையன்தான். ஆனால் ரொம்ப என்ன இருக்குன்னா கேள்வி கேட்குறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு டைம் வந்து அவர் சின்ன விளையாட்டுக்காக என்ன பண்ணிடுவார்னா இதுக்குள்ளே விழுந்துருவார், தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. அவங்க பசங்க கூட இருக்கிற பசங்க காப்பாற்றுவாங்க. அதுமாரி இந்த வைக்க போகிற கொளுத்திடுவார். அப்புறம் ஒரு டைம் வந்து வாத்து முட்டை வந்து அடக்காத்து முட்டைலேருந்து குஞ்சு வரும். ஸோ இது பார்த்து நம்மளும் இந்த மாதிரி முட்டையை வந்து அடக்காக்கணும் அப்படின்னு அவர் வந்து காணாமல் போயிடுவார். ஸோ அவங்க வீட்டில் தேடி போய் பார்த்தா வாத்து முட்டையை வச்சுட்டு மேலே உட்காந்துருப்பார். ஏன்னு கேட்டால் அது கொஞ்சம் நேரத்தில் இருந்து வாத்து குஞ்சு வரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரிலாம் அவர் அந்த சின்ன வயசு அவருடைய வளர்ந்துக்கிட்டே வருவார். அவருடைய 7 வயசு வரைக்கும் அவருக்கு பள்ளி பருவம் வந்து ரொம்ப அவருக்கு அமையலை. அது மாதிரி அவருக்கு ஒரு ஃபீவர் வரும். அந்த ஃபீவர்னால் அவருக்கு என்ன ஆயிருன்னா ஒரு சைடு காது கேட்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, என் பையனுக்கு நான் வீட்டிலே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ அது ஒன்று. இது இந்த அவங்களோட குடும்பத்தில் அந்த கடின உழைப்பு இருக்குது இல்லையா? ஸோ அது இருக்கிறதுனால எடிசன் வந்து பார்த்திங்கன்னா எது கேட்டாலும் ஏன் எதுக்குன்னு அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது அவருடைய பள்ளி பருவங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். அது பிறகு அவங்க வீட்டில் தான் உட்காந்து படிப்பார். அப்புறம் அப்போ சின்ன பசங்க கூட விளையாட போனால் எங்கே விழுந்துடுறான், தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான் அப்படின்றதுனால அவங்க வீட்டில் யாரும் அனுப்ப மாட்டாங்க. அதனால் அவங்க அப்பா கூடயே அவர் வந்து வளருவார். அவங்க அப்பாவே வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருப்பார், ஏன் இது செய்கிறீங்க, இது என்னதை மீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 13 வயசில் அவர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிப்பார். அதுக்கு பிறகு வந்து அங்கேருந்து அவங்க பெரிய சர்வே பண்ண முடியலன்னு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு சிக்காகோ மூவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போகும்போது அவர் வந்து குடும்ப சூழ்நிலை 7வது பிள்ளை இவர். ஸோ அதனால் வந்து நியூஸ் பேப்பர் வேலைக்கு போவார். ஸோ அங்கே தான் வந்து அவர் வந்து டெலிகிராஃபி இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு வேலைக்கு சேருவார். ஸோ அங்கே சேர்ந்து அவர் அப்படியே கொஞ்சமாக முன்னாடி வர்றார். இது அவருடைய இளமை காலங்களில் இருக்கும். சார், எடிசனோட பள்ளி படிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? எடிசன் வந்து பள்ளி படிப்பு ஆக்சுவலாக முழுசாக முடிக்கலை. அவருக்கு அந்த பள்ளிக்கூடமே செட் ஆகலை. அவரால் வந்து ஒரு 7 மாதம் கூட சரியாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. ஏன்னா அவர் காது கேட்காது. அதனால் வந்து அவர் ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்கல. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, நம்ம நிறைய லெட்டர்ஸ்லாம் சொல்லியிருப்போம், உங்கள் பையன் வந்து எதுவுமே படிக்கலை, ஸ்கூல் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதுனதாக நம்ம படிச்சிருப்போம். அதனால் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அம்மா தான் அவங்களை ஆக்சுவலாக டீச்சர். எடிசன் பார்த்த முதல் வேலை எது? அவரோட வேலை பணி அவருக்கு எப்படி யோசிக்கிற திறனை கொடுத்துச்சு? எஸ் சார். அவருக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, 13 வயசில் அவர் வந்து டெலிகிராஃபில் வேலை செய்கிறாரு.
அங்கே டெலிகிராஃபில் வந்து ஸோ ஒரு மெசேஜை சென்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் அங்கேருந்து ஒரு மெசேஜ் வரும், அதை வந்து இவர் ரீட் பண்ணி சொல்லுவார். இவருக்கு வந்து அங்கே நிறைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி வரும். ஸோ அந்த டெலிகிராஃப் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி மெசேஜ் அனுப்புகிறாங்க, எப்படி மெசேஜ் வாங்குகிறாங்க, ஏன் வந்து நம்ம டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புகிறோம், ஏன் நம்ம பேசக்கூடாது, எப்படி வாய்ஸ் அனுப்பக்கூடாது, அப்படின்லாம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஸோ இதுதான் அவருக்குடைய க்யூரியாசிட்டிக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராஃபில் தான். அவர் அங்கே தான் வேலைக்கு செய்கிறாரு. அது பிறகு அவர் வேலை எங்கேயும் போல், அது பிறகு அவர் வந்து ஓனாக வந்து அவர் ஒரு லெபார்ட்டரி வைக்கிறாரு. ஸோ பேட்டன்ட் அது மாதிரிலாம் அவர் பண்ணுறாரு அடுத்தடுத்து. ஸோ அவர் அங்கே ஒர்க் பண்ணும்போது நிறைய பெரியவங்களோட அவங்களுக்கு தொடர்பு கிடைக்கும். ஏன்னா பெரியவங்க தான் வந்து டெலிகிராஃப் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தொடர்புலாம் அவர் கிடைக்கிறதுனால அவருக்கு வந்து எப்படி பொருளாதாரம்னா என்ன, எப்படி ஒரு பேட்டன்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது, சமூக செய்திகள் அவருக்கு நிறையா அதில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ அங்கே தான் அவரோட ஃபஸ்ட்டு வேலை. அது பிறகு அவரோட ஓன் லெபார்ட்டரி தான் அவர் பில்டு பண்ணிகிட்டு இருக்காரு. சார், இப்போ எடிசன் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்த்தார்ல, அது அவரோட இன்வென்ஷன்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்கு வந்து அங்கே நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து மாடிஃபை பண்ணுறாரு. டெலிகம்யூனிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராஃபில் வந்து வேகமாக எப்படி மெசேஜ் அனுப்புறது, ஸோ அப்படின்றது அவரோட ஃபஸ்ட்டு இன்வென்ஷன். ஸோ அப்போவே வந்து அவரோட 17 வயசுக்குள்ளே இது எல்லாத்தையும் பண்ணுவார். அந்த டெலிகிராஃபில் எவ்வளோ வேகமாக மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த காலகட்டத்தில் தான் மெசேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும், அது வந்து போனோகிராஃப் அப்படின்னு சொல்லுவார். அவரும் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்தது. ஸோ அங்கே ஒர்க் பண்ண தான் அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி. அது வந்து பின்னால் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த கிடைச்ச காண்டாக்ட்ஸ்னு சொன்னா இல்லையா, பெரியவங்களோட காண்டாக்ட்ஸ், அது வந்து பின்னால் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, சர்க்யூட்னா என்ன, போர்டுனா என்ன, அது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி கொடுக்க அதில் நிறைய அவர் கற்றுக்கிறாரு. சார், எடிசன் கண்டுபிடிச்ச லைட் பல்ப் பற்றி சொல்ல முடியுமா? அது எப்படி வேலை செஞ்சிச்சு? இப்போது எடிசன் கண்டுபிடிச்ச லைட் பல்புக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லைட் பல்புக்கும் என்ன வித்தியாசம்? எடிசன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வந்து அவருடைய ஒரு பெரிய இன்வென்ஷன் சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து லைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எடிசன் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம். ஸோ 1200 ஹவர்ஸ் வந்து அந்த லைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். டங்ஸ்டன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கார்பன் வந்து யூஸ் பண்ணுறாரு. கார்பன் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அந்த பல்பு கண்டுபிடிச்சி அது ஒரு வேக்கமில் சாம்பரில் வைக்கணும். ஸோ அது பிறகு அந்த ஃபிலமெண்ட் உருவாக்கணும். அது வந்து லைஃப் டைம் கொடுக்கணும். ஸோ இதுதான் அவருடைய பெரிய இன்வென்ஷன் சொல்லுவாங்க. அது கண்டுபிடிச்சி அது வந்து ஒரு 1200 ஹவர்ஸ் அவர் யூஸ் பண்ணுறது அவருடைய ஃபஸ்ட் இன்வென்ஷன். அந்த லைட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை எமிட் பண்ணும். ஏன்னா கார்பன் வந்து பர்ன் ஆகும். ஸோ அந்த கார்பன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து கொலிஷன்ஸ் ஆகும். அதனால் ஹீட் வந்து எமிட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டு தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வரும். இதில் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 100% எஃபிஷியன்சி கரண்ட்டு கொடுத்தாலும் வெறும் 10% தான் நமக்கு வந்து லைட்டாக வரும். ஸோ 90% வந்து ஹீட் எனர்ஜியாக ட்ராவல் பண்ணிடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற பல்ப்ஸ் நமக்கு எக்ஸாம்பிள் எல்இடி பல்ப்ஸ். ஸோ எல்இடி பல்ப்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான கரண்ட் கொடுத்தா போதும். ஸோ நிறைய லைட்டை கொடுக்கும். ஸோ ஹீட் எனர்ஜியே இருக்காது. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற பல்ப்ஸ். இப்போ இருக்கிற பல்ப் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஹவர்ஸ் தாங்கும். ஸோ எடிசன் கண்டுபிடிச்சது வந்து 1200 ஹவர்ஸ் மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ணும். இது வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ எடிசன் கண்டுபிடிச்சது வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ அது பிறகு டங்ஸ்டன் அந்த காஸ்ட்லின்னு சொல்லுவோம்ல, அது வந்து எடிசன் பல்ப்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ இருக்கிற பல்ப்ஸை வந்து லோ காஸ்ட்டில் ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் அந்த சாம்பர், அந்த கிளாஸ் சாம்பர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும். இப்போ இருக்கிறதுக்கு எடிசன் காலத்தில் பெருசாக இருக்கணும், ப்ளஸ் வேக்கம் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிறதுக்கு வேக்கம் பண்ண தேவையில்லை. எடிசன் காலத்தில் வந்து ஒரு இன்னட் கேஸ், அந்த மந்த வாயுக்கள் வந்து உள்ளே இருக்கணும். இப்போ இருக்கிற பல்புக்கு மந்த வாயுக்கள் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிறது அதோடைய டிஃப்ரென்ஸ் சார். ஸோ எடிசன் வந்து அந்த கார்பன் ஃபிலமெண்ட் வச்சு தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பார். சார், இந்த லைட் பல்பு உலகத்தை எப்படி மாற்றுச்சு? இந்த லைட் பல்பு வரதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க, எப்படி படித்தாங்க, எப்படி வந்து ரூமில் இருந்தாங்க? லைட் பல்ப் வர்றதுக்கு முன்னாடி வந்து மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பகலில் மட்டும்தான். ஸோ சன்லைட் வரும், வேலைக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, எது இருந்தாலும். ஸோ அப்புறம் சன்லைட் செட் ஆனவுடனே எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. எடிசன் கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை முறையில் இரவுலையும் வேலை செய்யலாம், நமக்கு லைட்டு வரும் அப்படின்னு அந்த வாழ்க்கை முறை வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வராங்க, அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆச்சு, நிறைய ப்ரொடக்ஷனை கொண்டு வர முடிஞ்சுது. அப்புறம் அர்பனைசேஷன் சொல்லுவாங்கள்ல,
நிறைய மக்கள் வந்து நைட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து டெவலப் ஆச்சு. வீடு கட்டுறது, படிக்கிறது, இதெல்லாம் நிறைய ஆரம்பிச்சது. ஸோ லைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்சி காலேஜெலாம் பில்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் வச்சு தான் லேம்ப் வச்சுருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வந்து அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ அதனால் நிறைய பேர் உட்காந்து படிக்க முடியாது. ஸோ பகலில் மட்டும்தான் மக்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவர் கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து தான் என்ன ஆகுதுன்னா, ஸோ அந்த லைஃப் டைம் வந்து லைஃப் சைக்கிளே மாறுது. பகல்லையும் வேலை செய்யலாம், இரவுலையும் வேலை செய்யலாம் அப்படிங்கிற லைஃப் சைக்கிளை வந்து மக்கள் மாற்றுறாங்க. ஸோ அது பிறகு வந்து கல்ச்சுரல் ஷிஃப்ட்ஸு, நைட்லேயும் வந்து டான்ஸு, பாட்டு, கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் வந்து சேஃப்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. நைட்டில் வந்து திருடங்க வந்து நிறைய வருவாங்க, கொள்ளையடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பல்ப் கண்டுபிடிச்ச பிறகு ஸோ அதோட லைஃப் டைம் வந்து மக்களோடது வந்து சேஃப்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன் வந்து நிறைய வந்தது. ஸோ லைட் கண்டுபிடிச்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபிலமெண்ட் வச்சு தான் ஃபஸ்ட்டு பண்ணார். அது பிறகு நிறைய மெட்டீரியல் ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டங்ஸ்டன் மெட்டீரியல், கிராஃபைட்டு, அது மாதிரி 2D ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு பல்ப் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க இன்வென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்ததுனால மக்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் அக்சசிபிலிட்டி ஆஃப் லைட், ஸோ நிறைய வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், லார்ஜ் அமௌண்ட் எப்படி ப்ரொடக்ஷன் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய லைட் கண்டுபிடிச்சதுனால மக்களோட வாழ்க்கை முன்னேறிச்சுன்னு நம்ம சொல்லலாம். சார், இந்த கைனட்டோகிராஃப்னு டிவைஸ் இருக்குல்ல, இது எப்படி கண்டுபிடிச்சாரு? இதோட பயன் என்ன? கைனட்டோகிராஃப் அப்படிங்கிறது வந்து இமேஜ் வந்து மூவ் பண்ணோம். நம்ம இப்போ படம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஸோ ஸ்க்ரீனை வந்து மூவ் பண்ணுறது இதுதான் சொல்லுவோம். அந்த நம்ம வந்து சின்ன வயசில் ரோல்ஸ் வச்சு ஃபிலிம் வச்சுருப்போம், அந்த ஃபிலிம் தான் ஆக்சுவலாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இமேஜாக தான் இருந்தது. ஸோ ஒரு சின்ன ஹோல் வழியாக நம்ம வந்து என்ன பார்ப்போம், படத்தை பார்ப்போம். ஸோ ஒருத்தவங்க வந்து ரோல் சுற்றுவாங்க. ஸோ அந்த ரோல் சுற்றுறாங்க இல்லையா, ஸோ அந்த டெக்னாலஜி தான் அவங்க ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓடும் திரைப்படம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பிறகு பார்த்திங்கன்னா அது 19th செஞ்சுரியில் ஸோ இவங்க லைட்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆர்க் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா தேட்டரில் இருக்கும், 2 கார்பன் ராடை இணைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹை எனர்ஜி கொடுப்பாங்க. அந்த கார்பன் ராட்லேருந்து நிறைய ஹீட் வரும். ஸோ அது லைட்டாக வரும். ஸோ அந்த லைட்டில் தான் நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான் சினிமா தேட்டரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்வென்ஷன் வரும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நம்ம ஏன் படமாக மாற்றக்கூடாது. அப்போ ஒரு ஃபிலிம் இருந்தது. ஸோ அவங்க அந்த வந்து 35 mm பெரிய ஃபிலிமு. ஸோ அந்த ஃபிலிமில் வந்து ஃபஸ்ட்டு படத்தை ஷூட் பண்ணிடுறாங்க, கேமராவில் எடுத்துகிட்டு அந்த நிறைய ஃபிலிமை இணைச்சி அந்த ஃபிலிமை ரன் பண்ணுறாங்க. ஸோ ஓட விடுறாங்க. ஸோ அப்போ அந்த பின்னாடி வந்து அந்த ஆர்க் லேம்ப் இருக்கும். ஸோ அதுலேருந்து அந்த வர இமேஜஸ் வந்து அப்படியே நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஹோலில் பார்த்துட்டு இருந்தது, ஒருத்தர் தான் 2 பேர் தான் பார்க்க முடியும். ஸோ இவர் இன்வென்ஷன் பண்ண இந்த கினட்டோகிராஃப் வந்து ஸோ நிறைய பேர் உட்காந்து பார்க்கலாம், ஒரு ப்ரொஜெக்டராக பண்ணலாம் அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இமேஜ் எல்லாம் பெரிய ப்ரொஜெக்டர் போட்டு ஸோ நிறைய பேர் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு அவங்க இன்வென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எடிசனுடையது. ஸோ இது அவர் கூட ஒர்க் பண்ணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கெனடி லூரி டிகிசன். ஸோ இவர் தான் ஆக்சுவலாக அவருடைய லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணி ஸோ அது 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கெனடிங்கிறது தான் அந்த கினட்டோகிராஃப் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது பப்ளிக்கில் பார்த்திங்க அப்படின்னா 1893 ஸோ வேர்ல்டு அது கொலம்பியன் எக்ஸ்போஷன் சிகாகோவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு அவங்களோட கினட்டோகிராஃபையை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க பெரிய படத்தை போட்டு காட்டுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு இன்வென்ஷன். அப்போ வந்து பேசும் படம் கிடையாது. ஸோ ஒன்லி வந்து அந்த பிக்சர் மட்டும் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அதான் எடுத்தாங்க. சார், இந்த ஃபோனோகிராஃப்னு டிவைஸ் கண்டுபிடிச்சார்ல, இந்த டிவைஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் அந்த மேரியாட லிட்டில் லேம்ப்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணாரா? சார், ஆனால் ஆக்சுவலாக அந்த ஃபோனோகிராஃபி அப்படிங்கிறது வந்து நான் சொல்லுவேன், கினட்டோகிராஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசும் சக்தி கிடையாது, படம் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபோனோகிராஃபி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி திருப்பி நம்ம கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபோனோகிராஃபி. பேசிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திருப்பி கேட்கலாம். ஆடியோ சிக்னலை சேவ் பண்ணிக்கும், மறுபடியும் அதை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் நம்ம ஆடியோவை ரிலீஸ் பண்ணும். ஸோ இது ஃபோனோகிராஃபி. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது வந்து எடிசன் வந்து அதை ஃபஸ்ட்டு கேட்டாரா அப்படின்னு. பட் எடிசனுக்கு கேட்கும் திறன் போக போக குறைஞ்சிட்டே போயிருச்சு. ஸோ அவர் பேசினதை அவர் ஃபஸ்ட்டு கேட்க முடியல. ஸோ ஆனால் அவர் ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசியிருப்பார். அதுக்கு பிறகு தான் இந்த நீங்கள் சொன்ன அந்த பாட்டு மேரி ஹேண்ட் ஏ லிட்டில் பல்ப் அப்படிங்கிற பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தாம்சனால் அதை கேட்டிருக்க முடியாது, ஏன்னா அவருக்கு கேட்கும் திறன் வந்து இழந்துட்டார். ஸோ இது வந்து 1877 எடிசன் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அது பிறகு அவங்க ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை ஆடியோவாக பண்ணி படம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அப்படியே படமாக போட்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க. அது ஒர்க் பண்ணுறது சவுண்ட் வேவ்ஸை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ அது பிறகு அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சவுண்டு தான் சவுண்டு வந்து வைப்ரேஷன் மூலயமா தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த சவுண்ட் வேவை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அது பிறகு அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி ஸோ மறுபடியும் என்ன பண்ணாங்க, சவுண்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க அந்த வைப்ரேஷன்ஸை வச்சு. ஸோ இதான் அவர் ஃபஸ்ட்டு இன்வெர்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் சார் அவருடைய அந்த எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்க, எப்படி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு.
சார் எடிசன் உருவாக்கின முதல் தொழில்நுட்ப கூடாரத்தை பற்றி சொல்ல முடியுமா? எஸ் சார். அதுக்கு பிறகு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து நிறைய இன்வென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபோனோகிராஃப், நான் சொன்னேன் இல்லையா, அந்த டெலிகிராஃபில் இருந்து ஃபோனோகிராஃப் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறது, இதை வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா பேட்டர்ன் பண்ணுறாரு. அவருக்கு ஏன் பேட்டர்ன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க, அவங்களாம் பேட்டர்ன் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு பேட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவே தெரியாது. ஸோ இவர் டெலிகிராம் அந்த டெலிகிராஃபில் ஒர்க் பண்ணதுனால ஸோ இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு பேட்டர்ன் பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அது நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியும். மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு எடிசனுக்கு நல்லா தெரியும், அது டெலிகிராஃபில் ஒர்க் பண்ணதுனால. ஸோ அவர் அந்த அப்புறம் வந்து அதை பேட்டர்ன் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு அவர் கண்டுபிடிக்கிற எல்லாமே பேட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ பேட்டர்ன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, யார் வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் வந்து மணி கொடுக்கணும். ஸோ அதில் அவருக்கு நிறைய காசு வருது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு லெபார்ட்ரியை ஓனாகவே பில்டு பண்ணுறாரு. ஸோ அந்த லெபார்ட்ரி தான் வந்து மிலானன் பார்க், நியூ ஜெர்சியில் அவர் வந்து 1876 பில்டு பண்ணுறாரு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு லெபார்ட்ரி. ஸோ அங்கே தான் நிறைய அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ பல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு. பல்ப் வந்து நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ நான் சொன்ன ஆர்க்கு லேம்ப்பு, அதுக்கு அடுத்தது வந்து டங்ஸ்டன் வச்சு பண்ணது. ஸோ இதெல்லாம் லைஃப் டைம் வரல. ஸோ 10 hours தான் வரும். ஸோ ஆனால் இவர் கண்டுபிடிச்சி தான் 1200 hours. இது அவர் நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு. ஸோ மக்களுக்கு வந்து எளிய முறையில் வந்து விளக்குறாரு, இது வந்து சேஃபாக இருக்கும். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கேஸ் லேம்ப்லாம் இருக்கும், அதெல்லாம் வெடிச்சிரும். ஸோ அது மாதிரி நிறைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வீடுகள்லாம் எப்படி இருந்ததுன்னா மரத்தில் செஞ்சப்பட்டது வீடுகள். ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஃபயர் ஆயிரும் அப்படின்னு பயந்த காலகட்டங்களில் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி மக்களுக்கு வந்து நான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறேன், இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, வெடிக்காது, வெடித்தாலும் வந்து எதுவும் எரியாது அப்படின்னு அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனால ஸோ மக்கள் வந்து நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவர் லெபார்ட்ரியில் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அது மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைட் மேனுஃபேக்சரிங், அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரிஸ்க் இல்லாமல் பண்ணுறது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 லைட் என்னால் பண்ண முடியும், ஸோ இவ்வளோ பேருக்கு நான் சேல் பண்ண முடியும் அப்படின்னு அவர் மார்க்கெட் பண்ணி ஸோ நிறைய மணி வந்ததுனால அவர் ஒரு ஓன் லெபார்ட்ரி வைக்கிறார். ஸோ அந்த லெபார்ட்ரியில் தான் நிறைய கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தடுத்து இந்த ஃபோனோகிராஃபி, கிட்னோகிராஃபி, அது எல்லாமே அவங்க அங்கே தான் இன்வென்ட் பண்ணுறாரு. சார் எடிசனும் ஹார்வே ஃபயர்ஸ்டோனும் எப்படி ஒன்றா வேலை செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? ஹார்வி ஃபயர்ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் பெரிய சயின்டிஸ்ட்டு தான். ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து, இவர் வந்து ஹார்வி ஃபயர் வந்து ரப்பர், டயர்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங்கில் அவருடைய ஃபோக்கஸ் இருந்தது. ஸோ எடிசன் வந்து லெபார்ட்ரி வச்சுருக்காரு. ஸோ அந்த லெபார்ட்ரி எல்லா ஃபெசிலிட்டியும் அவர் கொடுத்ததுனால அந்த 2 பேர் சேர்ந்து 20th century நிறைய லப்பர் பேஸ்டு ரிசர்ச் வந்து நிறைய கொண்டு வராங்க. டயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டயர்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் இது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவர் ஃபயர்ஸ்டோன் சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கானது. அப்புறம் 2 பேர் சேர்ந்து நிறைய நியூ மெட்டீரியலை அவங்க இன்வென்ஷன் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச காலகட்டம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து சயின்டிஃபிக் மேலே நிறைய இன்வென்ஷன் ஃபண்டை கொடுக்கணும், நிறைய லெபார்ட்ரி வந்து உருவாக்கணும். இந்தியாவே பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு பிறகு தான் நிறைய டாட்டா ரிசர்ச் இருக்கும் இல்லையா, டிஃபர் டாட்டா ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அதுக்கு பெங்களூர் நிறைய ஐஐடிஸை உருவாக்கணும் அப்படின்னு இந்தியாவே நம்ம நிறைய ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி உலகமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸில் நிறைய ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய மெட்டீரியல்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் உருவாக்கலாம், ஸோ புல்லட்டு தொலைக்காத ஒரு ஃபைபர் எப்படி உருவாக்கலாம், அது ஃபைபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் அவங்க வந்து வெரி ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ அந்த இன்வென்ஷன்லாம் அவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய பண்ணியிருக்காங்க. சார் எடிசனுக்கும் ஹென்ரி ஃபோர்டுக்கும் இருந்த உறவை பற்றி சொல்ல முடியுமா? அவங்க எப்படி ஒன்றா வேலை செஞ்சாங்க, எப்படி தொழில்நுட்பத்தை மாற்றினாங்க? ஹென்ரி ஃபோர்டு நமக்கு தெரிஞ்சதான், ஏன்னா அவங்க வந்து கார் கம்பெனி. ஸோ இந்த டயர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஸோ நியூ மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, மோட்டார் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஏன் நம்ம வந்து ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது? ஸோ எடிசனுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருந்தது. ஸோ எடிசன் பண்ணால் சரியாக இருக்கும், அவர் லெபார்ட்ரியிலேருந்து வர பொருள் வந்து ரொம்ப தரமாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு தாங்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. அதை வந்து ஃபோர்டு நல்லா யூஸ் பண்ணிட்டார். அவங்க 2 பேரும் வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குறாங்க. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய இது பண்ணுறாரு புதுசு அந்த கார் வந்து. ஸோ அதுக்கு முன்னாடி டயர்ஸ் வந்து பெருசாக இது பண்ணாது, தேஞ்சிரும் வேகமாக. அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸோ வேறு ஏதாவது மெட்டீரியல் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டே வராரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபயர் ஸ்டோன் இருக்கால் அவர் வந்து ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள், இது வந்து உழைக்கும், ஸோ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு அவருக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அதை வந்து ஒரு அப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்க 2 பேர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து 2 பேர் சேர்ந்து வந்து நிறைய இது கண்டுபிடிச்சிருப்பாங்க.
இலுமினேஷன் கம்பெனி, எடிசன் இலுமினேஷன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் ஆரம்பித்து நிறைய பண்ணுறாங்க. சார், எடிசனுக்கும் ஃப்ராங்க்லின் லியோனார்ட் போப்புக்கும் உள்ள சயின்டிஃபிக் கொலாபரேஷன் பற்றி சொல்ல முடியுமா? ஃப்ராங்க்லின் லியோனார்ட் போப் வந்து நமக்கு தெரிஞ்சதான். ஏன்னா அவர் தான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அவர். ஸோ அவர் தான் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு அப்போ கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பார். எலக்ட்ரிசிட்டி எப்படி ஒரு ஒயர் மூலிமா கண்டக்ட் பண்ணலாம் ஸோ அப்படின்னு. இதை வந்து எடிசன் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் அவர் ரிசர்ச் பண்ணுவார். ஸோ நல்ல திறமையான சயின்டிஸ்ட் யார் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து அவர் எடிசன் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இப்போ கார் மேனுஃபேக்சரிங் போர்டுன்னு சொன்னோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி டயர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, லப்பர்ஸ் மேனுஃபேக்சரிங் அது பண்ணுறது. ஸோ இவர் கூட சேர்ந்து நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இவர் வந்து ஒரு டெலிகிராஃபி அந்த கம்பெனியில் இருந்து அப்படியே இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, படம் வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு, அது எப்படி ஒரு எஃபிஷியண்ட்டாக மாற்றலாம். ஸோ அந்த கம்பெனிஸ். ஸோ அப்புறம் வந்து ஒயர்லெஸ், ஆக்சுவலாக ஒயர் டிவைஸ் தான் இவங்க எல்லாமே பண்ணுவாங்க. எடிசன் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எப்படி கரண்ட் எடுத்துகிட்டு போகலாம், அது வந்து எப்படி ஒரு டிவி பெட்டிக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து இவர் தான் ஃப்ராங்க்லின் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ராங்க்லின் அண்ட் எடிசன் அவங்க வந்து 19th செஞ்சுரியில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ராங்க்லின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் புதுசாக பண்ணுறது எப்படி. அதுமாரி ஃப்ராங்க்லின் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ அதுமாரி அந்த எலக்ட்ரானிக் அப்பரேட்டஸ் இருக்கும்ல, டிவி, ரேடியோ, லைட்டு. ஸோ இவங்க பல்ப் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது எப்படி எஃபிஷியண்ட்டாக மாற்றலாம், எப்படி வந்து லோ கரண்ட்டு, கொஞ்சம் கரண்ட்டில் எப்படி ஒரு 1200 ஹவர்ஸ்க்கு ஒரு பல்ப் எரியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து எப்படி நிறைய பல்க் ப்ராடக்ட் பண்ணலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்கிட்டால் மட்டும் போதுமா, கரண்ட்டு கொடுக்கணும். ஸோ அந்த கரண்ட் எப்படி கொடுக்கறது, ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி பில்டு பண்ணுறது. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் பண்ணிட்டு வருவாங்க அவங்க கூட சேர்ந்து. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் சிலது மட்டும் நான் சொல்கிறேன். ஃப்ராங்க்லின் வந்து லைட்டனிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ மின்னல் அடிக்குது, ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிக் சிஸ்டம் வந்து ஃபால்ட் ஆயிரும். ஏன்னா லைட்டும் வந்து எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ அது அஃபெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், அப்போ வந்து வீட்டு மேலே வந்து ஒரு லைட்டனிங் இது வச்சுருப்பாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணி பூமிக்கு கடத்துகிற கண்டக்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ராங்க்லின் வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து லைட்டனிங் அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி பண்ணலாம். ஸோ சிஸ்டம்னால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரேடியோ, டிவி. இப்போலாம் நம்ம வந்து மழை பெஞ்சுது, இடி இடிச்சுது அப்படின்னு மின்னல் வந்து நம்ம டிவி பெட்டியில் வந்து நிறைய இது அந்த டிவி பெட்டி ஓடாது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி குறைக்கலாம், அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க அது பேர். ஸோ அந்த நாய்ஸ் எப்படி குறைக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ராங்க்லின் எடிசன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே வராங்க சார். ஸோ இது அவருடைய இது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி சேஃபாக வச்சுக்கலாம், அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு இன்வென்ஷன். ஸோ அதுக்கு அவர் எடிசன் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணுறாரு. சார், வில்லியம் ஜோசப் ஹேமர் எடிசனோட லெபார்ட்டரி அசிஸ்டண்ட், அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வில்லியம் ஜோசப் ஹேமர், ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ 1881 வந்து ஸோ அங்கே முடிச்சுட்டு அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து லெபார்ட்டரினா பிடிக்கும், லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து எடிசன் கூட வந்து சேர்ந்துக்கிறாரு. ஸோ எடிசன் கூட அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1882 வந்து எடிசன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லைட்டனிங், இது நம்ம லைட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஸோ அதோட ஒர்க் எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி ஒர்க் பண்ணுறது. ஸோ மக்களுக்கு வந்து அது எப்படி கழட்டணும், அது எப்படி மாட்டணும், ஸோ அது எப்படி உடைக்காமல் பண்ணணும், அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. ஸோ அது பிறகு வந்து நிறைய எலக்ட்ரோ கெமிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இது உருவாகும். நம்ம பேட்டரிஸ், நம்ம வந்து நிறைய பேட்டரிஸ் பார்த்துருப்போம். ஸோ லிக்விடில் வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த அது பேர் எலக்ட்ரோ கெமிக்கல் சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஏன்னா எனர்ஜி தேவை, மக்களுக்கு வந்து இது எடுத்துகிட்டு போக முடியாது, ஒயர் வழியாக கரண்ட் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ கரண்ட் இல்லாத இடத்துல ஒரு லைட்டை எடுத்துகிட்டு போகணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டரிஸ் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க வில்லியம்ஸ் வந்து நிறைய அந்த ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அவங்க நிறைய பேர் பேட்டர்ன்லாம் வாங்குறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய டீமோட ஒர்க் என்ன ஆகும்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பேட்டர்ன் பண்ணணும், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் கோலாக இருந்தது. ஸோ இவங்க பேட்ரி இருக்கும், அந்த பேட்ரி மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ எனர்ஜி, லைட் எனர்ஜியை கொடுத்துடலாம். ஸோ அப்படின்றதுனால இவங்க பேட்டரியில் வில்லியம்ஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த எலக்ட்ரோகெமிக்கல் பேட்டரிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், லக்லாஞ்சி செல், டேனியல் செல். ஸோ இந்த மாதிரி செல் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி வந்து ஹோம்மேடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், எப்படி கையில் எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாம் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றதுனால ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸை இவர் பண்ணுறாரு.
ஸோ அந்த செல் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேட்டரிஸை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பேட்டரிஸ் வந்து லைட்டு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லைட் வந்து நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அவருடைய கேம். ஸோ இதுக்கு நிறையா அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் உருவாக்குறாங்க. இப்போ வந்து காரில் எப்படி பேட்டரி வைக்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரிக்கு ஸோ பெரிய பேட்டரி எவ்வளோ வைக்கணும், ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஒர்க்லாம் இவர் பண்ணுறாரு. ஸோ வில்லியம்ஸ் வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்க சார். இதுவரை தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றியும் அவரது பங்களிப்பு பற்றியும் நம்மோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் மணி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.